பிரதீப். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய நாத்தனார் பொண்ணு மோனி இவங்க எல்லாருக்குமே தெரியும். நிறைய நம்ம வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. அவளோட என்கேஜ்மெண்ட், மேரேஜ் எல்லாமே நான் வந்து காட்டியிருப்பேன். அவள் வந்து ஒரு பெரிய ட்ரீம் கம் ட்ரூ மாதிரி அவங்களோட ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இனாக்ரேஷன் அப்போ எங்களால் வர முடியல. ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ணுறப்ப அப்படியே உங்களுக்கு வந்து கலெக்ஷன்ஸ்லாம் காட்டலாம் அப்படின்ற ஒரு பிளானும் இருக்குது. வாங்க போகலாம். ஹாய், ரொம்ப நாள் கழிச்சு மோனி வந்து நம்ம வீடியோவில் வந்திருக்கா. அதுவும் அவளோட ஷாப்லேருந்தே இந்த வீடியோ எடுக்கிறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மோனியோட ஹஸ்பண்ட் வந்து பிரதீப். ஸோ அவங்களோட ஷாப் தான். மோனியோட ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா 5th ஜென்ரேஷனாக இந்த பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு யங் ஏஜில் அவ்வளோ ஆம்பிஷியஸாக நமக்குன்னு ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சது ரொம்ப ப்ரௌடாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. இவங்க வந்து ஃபுல்லாக ஜுவல்லரி பண்ணுறவங்க தான். தே ஆர் இன்டு மேக்கிங். அங்கே வந்து அவங்க செஞ்ச சில ஷோ பீஸ் மட்டும் டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. மற்றபடி எல்லாமே வந்து கஸ்டமைசேஷன் தான். ஷாப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கனிகா கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். இது வந்து வால்டாக்ஸ் ரோடில் இருக்குது. உங்களுக்கு லொக்கேஷன் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே வரலாம். கான்டாக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு ஸ்க்ரீனையும் கொடுத்துருவேன். என்ன யூனிக் இங்கே அப்படின்னா எல்லாமே கஸ்டமைஸ்டு தான். உங்களுக்கு எப்படி வேணும் டிசைன் நீங்கள் சொன்னீங்கன்னா அதே மாதிரி அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. டைமண்ட்ஸ், கோல்டு எல்லாமே இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக டைமண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ். உங்களுக்கு டெய்லி வேர்லேருந்து உங்களுக்கு ப்ரைடல் வேர் வரைக்கும் உங்களுக்கு எப்படி வேணுமோ, ஆன்டிக் ஜுவல்லரிஸ் எந்த மாதிரிலாம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்கன்னா சூப்பராக வந்து அவங்க செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ இப்போ நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கலாம். இங்கே வந்து டைமண்ட் கலெக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் ஷோரூம்லேயும் டிஸ்பிளேக்கு வந்து வச்சுருக்காங்க. எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி வேர் வந்து டைமண்ட் எல்லாமே. ஸோ அந்த லைட் வெயிட் இதெல்லாம் வந்து டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி. இது வந்து 2.7 கிராம்ஸ் தான். பயங்கர லைட் வெயிட். இது சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுக்கே வந்து ஸ்டட் இருக்குது. இது எல்லாமே வந்து பெண்டன்ட் வித் இயரிங் செட். இதெல்லாம் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது மோனி? எவ்வளோ? இது வந்து 2.5 கிராம்ஸ்லேருந்து 5 to 6 கிராம்ஸ் வரைக்கும் இருக்குது நம்மக்கிட்ட. ஸோ இது எல்லாமே ஸ்டெட்டு, பெண்டன்ட் எல்லாமே. அண்ட் டைமண்ட்ஸ் எல்லாமே EFD டாப் குவாலிட்டி மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. இதுக்கு நம்ம சர்டிஃபையும் பண்ணி கொடுத்துருவோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டில் பிரேஸ்லெட், செயின் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். செயின் மாதிரி இருக்கிற பிரேஸ்லெட். அண்ட் இதுவுமே அந்த மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் செயின் வித் டைமண்ட் லாக்கெட்டோட. ஸோ இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து செயின் வந்து கொஞ்சம் லைட்டாக அப்படியே இன்விசிபிளாக இருக்கிற மாதிரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இந்த லாக்கெட் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து நீங்கள் சல்வாரோட, ஈவன் டிசைனர் சாரீஸோட அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் போட்டு போகிற மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இந்த பெண்டன்ட் வித், அது வந்து நம்ம டெய்லி வேர் போட்டுக்கிற மாதிரியும் போடலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஃபங்க்ஷன்ஸ்க்கு போட்டு போனால் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதுக்கு வந்து இந்த மாதிரியான ஸ்டட்டு.
இவங்க வந்து செயின்ஸ்லேயே நமக்கு வந்து நிறைய டிசைன்ஸ் வந்துருக்கு. அதே மாதிரியே நெக்லஸும் இருக்குது பாருங்கள். ரொம்ப நமக்கு வந்து பெருசாக போடுறதுக்குலாம் வந்து பிடிக்காது. ரொம்ப லைட் வெயிட்டாக யூனிக்காக போடணும் அப்படின்னா இந்த மாதிரி நெக்லஸ் வந்து போடலாம். இப்போ வந்து இந்த மாதிரி பெரிய பெண்டன்ட்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. நல்லா வந்து ஒரு லாங் செயின் போட்டுட்டு இந்த மாதிரி பெண்டன்ட்லாம் வந்து போடுறாங்க பாருங்கள். பயங்கர யூனிக்காக இருக்குது. இதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாப் ட்ரெண்டிங்கில் இருக்கிற இன்விசிபிள் செயின்ஸ் தான். ஸோ இதுதான் இப்போ எல்லா ஏஜ் குரூப்ஸ்லையும் எல்லாருமே வந்து போட்டுருக்காங்க. நம்ம வந்து பெண்டன்ட்டோட பார்த்தோம்ல, இப்போ வந்து தனியாக செயின்ஸே நமக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இது வந்து நம்ம குட்டி குட்டி லைட் வெயிட் அந்த ஸ்டோன் பெண்டன்ஸோடலாம் வந்து நம்ம பேர் பண்ணிக்கலாம். இது வந்து 2 கிராம்ஸ்லேயே ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்டிங் ஃப்ரம் 2 grams to maximum 7.5 தான் இந்த மாதிரி பால்ஸ் வச்சு செயினு. தீஸ் ஆர் அவைலபிள் இன் 3 கலர்ஸ். ஒயிட் கோல்டுன்னு சொல்கிற ஒயிட் ரோடியம், ரோஸ் கோல்டு அண்ட் கோல்டு. ஸோ நம்ம எந்த மாதிரி பெண்டன்ட் போடுறோமோ அதுக்கான மேட்சிங் செயின் நம்ம பேர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து லைட் பட்டா நல்ல கிளிட்டர் ஆகும். ஸோ தீஸ் வில் லுக் ஃபேண்டாஸ்டிக். இட்டாலியன் கட்டுன்னு சொல்லுவாங்க. தீஸ் வில் லுக் வெரி குட். இந்த மாதிரி பெண்டன்ட் வந்து நம்ம பேர் பண்ணும்போது இன்விசிபிள் செயினில், ஸோ தூரத்திலிருந்து பார்க்கும்போது we can only see this pendant. ஸோ அப்போ பார்க்கும்போது it look like a solitaire diamond. ஸோ அதுதான் இதில் வந்து எக்ஸ்க்ளூசிவ். இந்த மாதிரி கிராண்டான இப்போ ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிற மாதிரி, வெட்டிங்க்கு போட்டுக்கிற மாதிரி, ப்ரைடல் ஜுவல்லரிஸ் இது மாதிரிலாம் நீங்கள் வந்து ரிசப்ஷனுக்கு போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்கக்கிட்ட வந்து கொடுக்கலாம். நிறைய பேர் இப்போ வந்து வரைஞ்செல்லாம் காட்டுறாங்க. ஸோ அவங்களுக்கு எந்த மாதிரி வேணும், அவங்க மைண்டில் எப்படி வந்து ஜுவல்லரி இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வரைஞ்செல்லாம் காட்டுறாங்க. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரியான ஐடியாஸ்லாம் இருந்துச்சுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படியே அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பார்த்தோம்ல, பிரேஸ்லெட்ஸ், பேங்கிள்ஸ் எல்லாமே. பேங்கிள்ஸ் எல்லாம் நம்ம வந்து ட்ரெடிஷ்னலான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம ஷாப்லலாம் போகிறப்ப பார்த்துருப்போம். பட் இவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் போட்டுக்கிற மாதிரி ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இதெல்லாம் நம்ம வந்து சாரீக்கு போட்டுக்கிட்டாலும் நல்லாயிருக்கும், சல்வாருக்கு போட்டுக்கிட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த பேங்கிள் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட ஃபினிஷ் பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான டிசைன்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து வரும்போது அதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருந்துச்சு. எல்லாரும் போடுற மாதிரி இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு டிசைன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த ஜுவல்லரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கோல்டு பீடு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஓல்டு மாடல் தான். பக்கத்தில் வந்து ஸ்டோன்ஸ் வச்சு, அதுக்கப்புறம் நடுவில் அந்த பிங்க் அண்ட் க்ரீன் ஸ்டோன்ஸ் வச்சு பார்க்குறப்போ ரொம்ப வந்து ட்ரெண்டிங்காக இருந்தது. ஸோ அது மாதிரி நம்ம டெய்லி வேரில் பேங்கிள்ஸ் மாதிரி போடாமல், ஸோ இந்த மாதிரி லாக் டைப்பில் நம்ம பிரேஸ்லெட் மாதிரிலாம் வந்து கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ ஆஃபீஸ் போகிறீங்க, காலேஜ் போகிறீங்க அப்படின்னா அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து டெய்லி வேருக்கு வந்து போட்டுக்கலாம். அண்ட் நான் சொல்கிறது டைமண்ட் ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன், ஏன்னா அவங்க லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் கொடுக்கறனால. கோல்டுமே உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், நீங்கள் வந்து கஸ்டமைஸ்டாக போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா கோல்டு ஜுவல்லரிஸும் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ எல்லா டைப் ஆஃப் ஜுவல்லரிஸுமே அவங்க வந்து உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. மாதிரி அக்கேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ இவங்கக்கிட்ட நம்ம வந்து ஆர்டர்ஸ் எடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நம்மளோட டிசைன், நம்ம ஒரு ட்ரீமில் ஒரு டிசைன் வச்சுருப்போம்ல, ஸோ நம்ம கடையில் போகிறப்ப நம்ம இருக்கிறத தான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவோம். பட் நம்ம கஸ்டமைஸ் பண்ணுறப்போ நமக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வேணும், எவ்வளோ லேயர்ஸில் வேணும், எவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்கணும், எவ்வளோ அடர்த்தியாக இருக்கணும், அது எல்லாமே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டு காட்டுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கஸ்டமைஸ்டு தான். அதில் வர்ற கலர் ஸ்டோன்ஸ் அதெல்லாம் கூட நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட சாரிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ப்ரைடாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெட்டிங்க்கோ ரிசப்ஷனுக்கோ உங்களோட சாரிக்கு ஏற்ற மாதிரி அந்த டைமண்ட்ஸில் நம்ம வந்து அந்த மெயினாக வைக்க போகிற ஸ்டோன் வந்து ட்ரெஸ்க்கு ஏற்ற மாதிரியும் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம கஸ்டமைசேஷன் போகிறப்போ ரொம்ப பெரிய அட்வான்டேஜ்.
அது வந்து நம்ம எந்த சாரீக்கு நம்ம மோஸ்ட்டாக வியர் பண்ணுவோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஜுவல்லரியை நம்ம வந்து டிசைன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அடிக்கடி நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஜுவல்லரியை வந்து நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ எனக்கு இந்த அடுக்காக இருக்கிற அந்த பூ மாதிரி இருக்கிற இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து இருந்தது. இவங்ககிட்டயே நெக்லஸ், சோக்கர்ஸ் அந்த மாதிரி எல்லா டிசைன்ஸுமே வந்து இருக்குது. இப்போ இதில் வந்து நீங்கள் சில்வர்லேயும் ஏதாவது செய்யணும் அப்படின்னா சில்வர் ஜுவல்லரியும் வச்சுருக்காங்க. சில்வர்லேயே இப்போ பார்த்தீங்கன்னா இது மேட் ஃபினிஷில் இருக்கிற விநாயகர், இந்த மாதிரி குட்டி குட்டி குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து குட்டி குட்டியாக நம்ம வந்து போடுறோம். சில்வரில் நம்ம ஸ்கூலுக்கு போட்டு அனுப்புறதெல்லாம் எல்லாமே கோல்டில் வந்து போட மாட்டோம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கிஃப்ட் ஆர்டிகல்ஸும் சில்வரில் அவங்க வந்து நிறைய வச்சுருக்காங்க. அதுவுமே உங்களுக்கு கஸ்டமைசேஷன் உங்களுக்கு எப்படி வேணும், யாருக்கு கிஃப்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கிஃப்ட்டுக்கும் வந்து ஆர்டர்ஸ் கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். அவங்கள வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நேராக போய் மீட் பண்ணணுன்னாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.